இப்போ இதை வந்து நம்ம வந்து பேசிட்டே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது. இல்லைனா இதை வந்து வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் எடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து இதை வந்து பண்ணிடலாம். மொத்தமாக வந்து 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து குட்டி பசங்க எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுங்க. இப்போல்லாம் யாருமே வந்து இந்த ராகி மாவாக இருக்கட்டும், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், எதுவுமே வந்து சாப்பிட மாட்றாங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. நான் வந்து இதை இப்போ வச்சிடுறேன். இது வந்து நெக்ஸ்ட் இதில் போட்டுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஸோ 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேணும்னா கூட ஒரு 3 மினிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி இது பண்ணியாச்சு, குக் பண்ணியாச்சு. ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு 7 நிமிஷமே வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சுருங்க, இல்லைனா வந்து ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இங்கே அப்படியே சைடில் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாவு வந்து காலியாக போகுது. நான் வந்து ஒரு 3லேருந்து 4 கிலோ எடுத்துகிட்டு வந்தோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. காலியாக போகுது. இது ராகி மாவு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. நான் மார்னிங் டைமில் கூட என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு பசங்களுக்கு வந்து கூழுமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கூழ் காசி கொடுத்துருவோம். இது என்னென்னா ரைஸ் இல்லை, வெறும் வந்து ராகி மாவை மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அதை வந்து நல்லா கட்டியாக வர வரைக்கும் நல்லா வந்து அதை குக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக அதை ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து உப்பு தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ராகி கூழ் வந்து ரெடி. ரொம்ப ஈஸி இது. நான் வந்து இந்த மாவு எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நாள் வச்சுருப்போம். ஸோ மாவு வந்து கசப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் பக்கத்தில். லைவ்ல இருக்கிறவங்க யாராவது வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க. இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது வந்து எல்லோ. இது என்னன்னா முட்டையோட மஞ்சக்கருவு. இந்த குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா மஞ்சக்கருவு வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வெறும் வந்து ஒயிட் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லோ கொடுத்தோம்னா ஒரு மாதிரி பிடிக்கல, அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லோவை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். எனக்குமே வந்து தெரியல. ஸோ நானும் நிறைய இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். முட்டையை வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த மசாலா போட்டு வறுத்தும் கொடுத்துட்டேன். அப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த எல்லோவை மட்டும் எடுத்துடுறாங்க. எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆம்லெட் மாதிரி கொடுத்தாலும் வந்து அதை ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, எனக்கு வெறும் ஒயிட்டு தான் வேணும்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து அவங்க 2 பேருக்கும் வெறும் 2 ஒயிட்டு மட்டும் ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டு எல்லோவை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மஞ்சக்கருவை வச்சு என்ன பண்ணலாம், ஸோ வேறு மாதிரி அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத எனக்கு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். லைவில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? இப்போ நான் வந்து டின்னர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ராகி உப்பு உருண்டை வந்து பண்ணிகிட்ருக்கேன். பேர் கரெக்டு தானான்னு தெரியல எனக்கு. நம்ம வந்து அரிசி மாவில் வந்து உப்பு உருண்டை சாப்பிடுவோம்ல, ஸோ அதே வந்து அரிசி மாவுக்கு பதில் ராகி மாவில் வந்து பண்ணியிருக்கேன்.